ஐந்தாவது நிறைவு செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம்னாலே ஒரு மாதிரி பார்க்குறீங்க நீங்கள். அங்கே வந்து மேலே ஆசாரிப்பள்ளம், அங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது, மைக்கேல் சர்ச் அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியான முறையில் போராட்டம் நடந்ததா அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த பங்கு தந்தையினால் அங்கே என்ன பங்கில் பிரச்சனைன்னு தெரியல. அவங்க ஏதோ விஸ்தீர்ணம் பண்ணணும், விரிவாக்கம் பண்ணுங்கிறப்ப வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதை 2 பேர் அப்படி போர்க்களத்தில் நின்று சண்டை போடுறது மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. பெண்களுக்கும் அடியெல்லாம் விழுந்துருக்குது. சாதாரணமாக கோயில்களில் இது மாதிரி பிரச்சனைனா உடனே இந்து சமய அறநிலையத்துறை வந்து அதை போட்டுடும், கைப்பற்றும், அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கன்னியாகுமரியில் நடந்த அந்த பங்கு தந்தைக்காக நடந்த அந்த சண்டை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்குமா? காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? அது ஏதாவது கோவில் வாசலில் 2 பக்தர்கள் சண்டை போட்டுக்கிட்டா, இங்கே பாரு, இந்த கோவில் வாசலில் 2 பக்தர் சண்டை போட்டுக்கிறான், அதனால இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது, அதனால சொத்துக்களெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வரக்கூடிய இந்த ஆட்சி, இதே கிறிஸ்தவர்கள் இவ்வளோ தூரம் அடிக்கும்போது உடனே பார்க்குறோம், உனக்கு ஏண்டா மதவெறி? பாரதிய ஜனதா கட்சி எல்லா மதத்தையும் சமம்னு தானே அரவணைச்சு போகுது. நானும் அதான் சொல்கிறேன், மதச்சார்பற்ற நாட்டில் எதுக்கு இங்கே மதத்துக்கு ஒரு சட்டம் வச்சுருக்கீங்க? நீங்கள் இந்து அறநிலையத்துறை ஒருவேளை அறம் இந்து மதத்துக்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு யாராவது நம்ம தம்பிகள் மாதிரி யாராவது குதர்க்கமாக கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அப்போ அவங்கள்ட்டலாம் அறம் இல்லையா? அப்படிலாம் சொல்லாத தம்பி, நாம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பக்குவமாக எல்லாத்தையும் அணுகக்கூடியவங்க. ஆனால் யாராவது கொஞ்சம் எடுத்து எங்கே ஒருத்தன்னு பேசுகிறவங்களுக்கு அப்போ அங்கெல்லாம் அறம் இல்லையா அப்படின்னா அது நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டோம்னு வச்சுங்க. ஆனால் இது வந்து நான் முதல் முறையாக நம்ம பார்க்கல. நம்ம 4 நாள் முன்னாடி செய்தியில் கூட ஒரு கேஸை கோர்ட்டு உத்தரவிட்டோம். அந்த நான் அதெல்லாம் முடியவே முடியாதுயா, நீ யாரியா என்ன கேட்கன்னு அந்த ஜஸ்டிஸ் பார்த்திபன் அவர் போய் அது வந்து எலெக்ஷனை மேற்பார்வையிட போனவருக்கு அடிதடி. நீங்க சோமோட்டோவாக கேஸ் எடுத்து, எனக்கு ஒரு வில்லன் வந்து குறுந்தாடி வச்சு நல்லா அவர் ஒரு 100-120 கிலோ இருப்பார் அந்த வில்லன் அப்படின்னு மிரட்டிட்டு, எனக்கு வந்து பார்த்திபன் இப்படிதான் பண்ணாங்களோன்னு. ஏன்னா அதை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, விஷுவலைஸ் பண்றீங்க, அதை விஷுவலைஸ் பண்ணீங்க. விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு என்னை சூழ்ந்து கொண்டு அவர்கள் தாக்க வந்தார்கள், கை முஷ்டியை உயர்த்தி என் மூஞ்சிக்கு நேர் காண்பித்தார்கள், என்னை அருவருப்பான வார்த்தைகளில் ஏசினார்கள் அப்படின்னு ஒரு ஜட்ஜு, ரிட்டையர்டு ஜட்ஜு. அதுவும் எங்க அவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் இல்ல, உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதி. அவரும் அவர் கூட இன்னொரு மெம்பரா வந்தவர், அவரும் ஒரு ஜட்ஜு, ரிட்டையர்டு ஜட்ஜு. 2 நீதிபதிகளுக்கு சர்ச்சுக்குள்ள எந்த மாதிரியே வருது. நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன். இதுவே வந்து ஒரு கோவிலில், ஒரு சிவன் கோவில்லையோ ஒரு பெரிய பாடல் பெற்ற கோவிலாக இருக்க வேண்டாம், ஒரு ஓமாம்புலியூர் மாதிரி ஒரு சின்ன கோவிலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுங்க. ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி வராரு, ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது இந்துக்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. உடனே இந்த ஊடகம்லாம் எப்படி இதை வந்து டெபிக் பண்ணணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸ், ஒரு 48 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸாகவே போட்டு சட்டையை கோத்து இழுத்த நீதிபதியை, சட்டையை கோத்து இழுத்திய பக்தர்கள் என்ற போர்வையில் இருந்த ரவுடிகள், சங்கிகள், பக்தர்கள் போர்வையில் ரவுடித்தனம் செய்த சங்கிகள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பக்தர்கள் போர்வையில் ரவுடிகளாக செயல்பட்ட சங்கிகள், இப்படிதான் அவங்களுடைய இது இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஜஸ்டிஸ் பார்த்திபன் இந்த செய்தியை எனக்கு தெரிஞ்சு நம்மளை தவிர வேற ஒரு தமிழ்நாட்டில் பேசலை. இது ஒரு செய்தியாகவே அவன் நினச்சாதானே போட வென்று அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க மீதி பேர்லாம் அதை சாய்ஸில் விட்டு போகிறாங்க. இப்போ இது வந்து இந்த செய்தியை எனக்கு வந்து ஒரு பெரிய, எனக்கு ஒரு இதாக தெரியல, அதிர்ச்சியை கொடுக்கல உங்களுக்கு. எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கல. நான் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து 96 மார்த்தாண்டத்தில் ஒரு பாதிரியார், அவர் நம்பி அந்த சபைக்கு அம்மாவும் பையனும், அம்மா போகிறாங்க, காலப்போக்கில் அவங்க பையனையும் சபைக்கு அழிச்சிட்டு போகிறாங்க. அவன் எப்பேற்பட்ட ஒரு சைக்கோ பாருங்க அந்த பாதிரியார். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அற்புதாவி என் உடம்புல இறங்கியிருக்கு, எனக்கு வழி காமிச்சிருக்கு, எனக்கு அந்த ஆவி மூலமாக எனக்கு வழி காமிச்சிருக்கு, இந்த உன் பையனோட நீ உடலுறவு கொண்டா உனக்கு அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு எனக்கு தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை செய்ய சொல்லி வேடிக்கை பார்த்த ஊருங்க அது. கோர்ட்டில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அதோட நின்று போன விஷயம். இன்னி வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு அந்த ஸ்டேஷன் மார்த்தாண்ட போலீஸ்காரங்களுக்கே தெரியாது. 96 நடந்த சம்பவம். இது வந்து கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆயிடுச்சு.
அதனால இதை போன்ற நமக்கு அதிர்ச்சி தரும் தகவல்கள்லாம் பல்வேறு விஷயங்கள் அங்கே நடக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில். என்னை விட இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக. நீங்கள் பெரிய அண்ணாச்சியோட பயணப்பட்டு போன சின்ன அண்ணாச்சி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அதனால் இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நாம் ஏற்கனவே இதே இடத்துல பேசினது தான். ராஜ்பவன் வாசலில் இருக்கிற சர்ச்சு, அவங்களுக்கு 300 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அதனால் அந்த ஆள் என்ன பண்ணுறான், அங்கே இருந்த ஒரு பிஷப் வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில், நம்ம அதே செய்தி இங்கே பேசியிருக்கோம், லவ் மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணை கொன்னுட்டான். அதை பாதுகாத்தது யாரு? அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பிஷப்பு. அவர் பேர் கூட நம்ம நண்பர் சொன்னார். அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது. நீங்கள் பாருங்கள், சொத்துக்காக அடிதடி, பெண்ணுக்காக கொலை, இப்படிலாம் சர்வசாதாரணமாக பிஞ்சு குழந்தைங்களை பல கான்வெண்ட்டில், கிறிஸ்டியன் கான்வெண்ட்டில் நான் 2007 அந்நிய மதங்களால் ஆபத்துன்னு வீரத்துறவி ராமகோபாலன் வெளியிட அண்ணன் ஹெச் ராஜா பெற்றுக்கொண்ட புஸ்தகத்தில் 6 மாதத்தில் வந்த தகவலுக்கு 140 பக்கத்துக்கு அந்த புஸ்தகம் இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் பெண்ணால், பணத்தால், இடத்தால், அங்கே கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்திற்காக இவ்வளவு பிரச்சனைகள், அனைத்திற்கும் பங்கு வேண்டும்ங்கிறதுனால அதனால பங்கு தந்தை அப்படின்னு சொல்லிருக்காங்களா? எல்லாத்தையும் பங்கு பிரிச்சுக்கிறதுனால தான். நான் சொல்றது ப்ராப்பர்ட்டி. நீங்க பார்க்குறவங்களோ நீங்களோ வேற எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது இல்லைங்களா? அதனால நான் மீண்டும் எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். அதனால தான் பங்கு தந்தைன்னு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத விஷயத்த நம்ம பேசுறது இல்லை. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு அவசியமில்லாத ஒரு விஷயம். அதனால இதெல்லாம் வந்து எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவோ, இந்த கவுண்டமணி ஜோக் மாதிரி தான் எனக்கு இது தோணுது. கருக்கல்ல 5 மணிக்கு முதல் பஸ்ல ஏறி போயிடுறேம்மா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லிடாதீங்கம்மா, காது ஒய்யுங்குதும்பா இருப்பாருங்க. கிட்டத்தட்ட அந்த கதையா தான். யாரும் இதை பத்தி பேசல. இதுக்காக கன்னியாகுமரியில் ஒரு சர்ச்சிலே கொலை நடந்தது. அதில் திமுகவை சார்ந்தவர், அந்த சர்ச்சுக்கு ஃபாதருக்கு வேண்டப்பட்டவர் இருந்தது. ஏன்னா கொலை செய்யப்பட்டவர் வந்து அங்கே நடந்த ஊழலை சொன்னார். அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்னு. இது அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோடு கன்னியாகுமரியில் பேசுகிறப்ப இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் பாஜகன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த அதில் உண்மையை கேட்டவரை கொன்று இருக்காங்க, அவருக்காக பொன் ராதாகிருஷ்ணன் கூட இங்கே வந்தார், ஆனால் வேறு யாரும் அதுக்காக குரல் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சட்டம் ஒழுங்குலேருந்து சமுதாய பிரச்சனைன்னு இவ்வளவு இருக்குது. ஆனால் எல்லாரும் மயான அமைதியாக கடந்து போகிறாங்க.